ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 5 டிசைன் நம்ம ஃபிங்கர் டிசைனில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதே மாதிரி சிம்பிள் டிசைனும் ட்ரை பண்ணலாம், ப்ரைடல் டிசைனும் நம்ம ட்ரை பண்ணலாம். எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம பீகாக்கு, அப்புறம் எலிஃபெண்ட்டு, பார்டர் டிசைன் இதை வச்சு தான் மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணுவோம். பார்டர் டிசைனும் அந்த கிரிட் டிசைனில் நீங்கள் நல்லா நீட்டாக தரவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக அதை பண்ணிக்கலாம். மேலே நான் சொன்ன மாதிரி நம்ம நகம் இருக்க இடத்துல நான் ஃபில் பண்ணலை, நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த கோனை அடிக்கடி டிப்பை க்ளீன் பண்ணிக்கோங்க, இல்லை கொஞ்சம் கேப்பு விட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 4 லைன்ஸ் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கலாம். தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் இது ப்ராப்பராக வரும். மெகந்தியை பொறுத்தளவில் மெகந்தின்னு இல்லை, எந்த ஒரு ஒர்க்குமே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தால் தான், ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு ஒர்க்குமே இருக்கட்டும், நம்ம தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கே அதில் ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் நமக்கே தெரியும். என்ன மிஸ்டேக் விட்டாலும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 லைன் போட்டு பார்டர் லைன் போட்டுட்டேன். அடுத்து ஒரு ஹம்ஸும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு நான் கீழேயும் 4 லைன்ஸ் போட்டு அதே பார்டர் டிசைனை இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸு ஹம்ஸ் எல்லாம் தரவாக தெரிஞ்சது, நல்லா நீட்டாக வந்துச்சுனாலே நம்ம நிறைய டிசைனை ஃபில் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலேயும் நான் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஹம்ஸ் போடும்போது முதல்ல போட்ட ஹம்ஸை பார்த்து போடுங்க, அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். அதே மாதிரி கீழேயும் ஹம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற பார்ட்டை நான் சென்டரை பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்ட மாதிரியே தெரியாது, நமக்கு ஒரு டிசைனுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஒரு லீஃப் வரைஞ்சிக்கலாம். 2 பக்கமும் லீஃப் வரைய போகிறேன். வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக நான் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸும் கூட கொடுத்துக்கலாம். சிம்பிள் டிசைன் தான், லீஃப் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு டிசைன். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டும் நான் பார்டர் டிசைன் கொடுத்துக்கிறேன். இதை பார்டர் டிசைன் தான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் வேறு எது டிசைன் கூட கொடுத்துக்கலாம். இந்த நம்ம 4 லைன்ஸ் போட்டுட்டு அதை சுற்றி ஹம்ஸு, அப்புறம் டியர் ட்ராப்ஸு அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம லீஃப் கொடுத்த இடத்துல நீங்கள் வேறு எதாவது டிசைனு, பார்டர் டிசைன், ஹார்ட் ஷேப்பு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 லைன் போட்டு பார்டர் கொடுத்துட்டு அடுத்து ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் கேப்பு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அந்த இருக்கிற பிளேஸை நீங்கள் பார்ட்டாக ஒரு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்டில் நம்ம பேபி எலிஃபெண்ட்டும், இன்னொன்றில் பார்டர் டிசைன் கூட கொடுக்கலாம். நான் 2லேயுமே உங்களுக்கு பேபி எலிஃபெண்ட் தான் கொடுத்துருக்கேன். இப்படியும் ட்ரை பண்ணலாம். அல்லது ஒரே ஒரு எலிஃபெண்ட் போட்டுட்டு இன்னொன்றுக்கு சின்ன சிம்பிளாக ஒரு பார்டர் டிசைன் கூட நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6 மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் பாருங்கள். 6 மாதிரி போட்டு அப்படியே கொண்டு வந்துடுங்க. இங்கே 4 லைன் போட்டிங்கன்னா அப்படி அழகான ஒரு பேபி எலிஃபெண்ட் ஃபார்ம் ஆயிரும். அதில் கண் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின்னாடி 2 லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை செப்பரேட் பண்ணி காமிக்கிறது டபுள் லைன்ஸ் போட்டுட்டு இங்கே நீங்கள் செக்குடு பேட்டர்ன் போடலாம், அல்லது லைன்ஸு ஹம்ஸ் அந்த மாதிரி கூட போடலாம். நான் உங்களுக்கு இதுவுமே நான் ஸ்மால் எலிஃபெண்ட் தான் போட்டுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் டிசைன் தான். மினி ரோஸ் நம்ம ட்ரா பண்ணோம்ல, அது நீங்கள் இந்த மினி ரோஸுக்கு பதிலாக ஒரு ஃப்ளவர் டிசைன் கூட வரைஞ்சிக்கலாம். நான் பாருங்கள், ஒரு ஸ்வேர்ல் கொடுத்துட்டு ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைன் ஒரு ஃப்ளவர் பெட்டல் போட்டு அந்த ஃப்ளவர் பெட்டலுக்கு சென்டர்லேருந்து அடுத்த பெட்டல் இந்த மாதிரி நான் போடுறேன். நீங்கள் இதே மாதிரி 3 டிசைன் கூட 3 ஃப்ளவர் கூட கொடுக்கலாம். நான் ஒரே ஃப்ளவரும் போட்டு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுனால நான் இதை காமிச்சிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக ஒரு 3 ஃப்ளவர் போட்டுட்டு அதை கனெக்ட் பண்ணி லீஃபு அல்ல டியர் ட்ராப்ஸு, வெயின்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த விரலுக்கு இது அகலம் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு போட்டுட்டு நான் இங்கேருந்து பாருங்கள் ஒரு லைன் போட்டு அதை வெயின்ஸாக நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் இந்த இதுக்கு பதிலாக
நமக்கு லீஃப் மாதிரி கொடுக்கலாம். ஒரு கொம்பு டிசைன் கொடுத்துட்டு இல்லை ஒரு பார்டர் லைன் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன லீஃப் மாதிரி கொடுத்து கூட இதை கம்ப்ளீட் பண்ணலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நான் வந்து ஒரு சிம்பிள் லைன் போட்டு அதுலேருந்து வெயின் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த வெயின்ஸ்லாம் போட வரலை இன்னுமே அப்படின்னா ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுலேருந்து லைட்டாக இழுத்து விட்டு ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கூட நம்ம சிம்பிளாக இதை கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுக்கு பக்கத்தில் கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் லீஃப் கூட போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 லைன் போட்டு பார்டர் போட்டுக்கலாம். ஃபில்லிங் டிசைன் நிறைய இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்ம வந்து அதில் போட முடியும். நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவராது, குறைஞ்சது ஒரு 1/2 ஹவர் இல்லை 1 ஹவராது நம்ம மெஹந்தியை பிடிச்சி போட்டுகிட்டே இருங்க. அப்போ போடும்போது ஏதோ ஒரு டிசைனை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல சக்ஸஸாக உங்களாலையும் போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலேயும் 4 லைன் கொடுத்து ஒரு பார்டர் கொடுத்துட்டேன். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும், அதாவது ஃபிங்கரோட எண்ட்லேயும் நான் 4 லைன் கொடுத்து பார்டர் கொடுத்துட்டு 2 பக்கமும், மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் நான் ஹம்ஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதுக்கு சென்டர் பார்ட்டில் நான் என்ன போட்டிருக்கேன்னா வெறும் லைன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். அந்த லைன்ஸில் நம்ம டாட் கொடுப்போம் பார்த்திங்களா, ஊடு புள்ளி மாதிரி வைப்போம்ல, அந்த பார்டர் டிசைனில் கூட நம்ம பண்ணியிருப்போம். அந்த டிசைனை தான் நான் இதில் அப்ளை பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து அந்த லைன்ஸுக்கு பதிலாக அந்த நம்ம என்ன சொல்கிறது ஜிக்ஸாக் லைன் கூட கொடுத்து செக்குடு பேட்டர்ன் கூட கொடுத்துக்கலாம். அடுத்து 4 லைன்ஸ் கொடுத்து நான் வந்து ஹம்ஸ் 2 பக்கமும் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு குட்டியாக கேப் விடுறேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கேப் விட்டுட்டு இதில் நான் ஹார்ட்டின் ஷேப் மாதிரி ட்ரா பண்ண போகிறேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி பார்டர் டிசைன் அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், முதல்ல வி மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஹார்ட் ஷேப் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது அழகாக டிசைன் வந்துடும். அடுத்தது அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த டிசைனில் நம்ம ஆல்ரெடி பார்டர் டிசைனில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பார்டர் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு கீழே ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு வி ஷேப் மாதிரி ஒரு கொடுக்குறேன். இது வந்து திலகம் ஷேப் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி லைன்ஸாக கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துட்டு வெயின்ஸ் கொடுத்து நான் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். எப்போதும் லைன்ஸ் மட்டும் தான் போடணும்னு இல்லை, இந்த மாதிரி வி ஷேப் லைன்ஸும் நம்ம கொடுக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும் ஒர்க்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் நமக்கு இன்னுமே நல்லா நீட்டாக வரும். அடுத்து ஒரு லைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கிராஸாக போட்டிருக்கேன். இது வரைக்கும் நம்ம போட்ட லைன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டோம். இப்போ இந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் கிராஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு பார்த்து நான் ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கிறேன். அதே டிசைன் தான், பார்டர் டிசைன் தான், நான் கிராஸில் கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி 4 லைன் போட்டு சென்டரில் 2 லைன்ஸையும் நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிவிட்டு மேலேயும் ஹம்ஸு கீழேயும் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஹம்ஸ் கொடுத்து மேலே டாட் கொடுக்கலாம், மேலே ஸ்வேர்ல் கொடுக்கலாம். இன்னுமே அது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். நான் எதுக்குமே அந்த மாதிரி டிசைன் கொடுக்கல. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ மேலே 4 லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோம்ல, அந்த ஹம்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டாட் வச்சுக்கலாம், இல்லது லீஃப் மாதிரி டிசைன் கொடுக்கலாம். கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லா எம்போஸ்டாக ப்ரைடல் லுக்கு மாதிரி நமக்கு அது தெரியும். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் எல் ஷேப் போட்டு பார்டர் டிசைனை போடுறேன். பாருங்கள், சிம்பிள் டிசைன் தான். அதை நான் கொஞ்சம் கிராஸாக போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா? அடுத்து 4 லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கிளாஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 30 வீடியோஸுக்கிட்ட நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.